இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான வெப்பன்ஸை பற்றி பேசினா ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான். ஒரு சிங்கிள் நியூக்ளியர் பாம் பார்த்தீங்கன்னா என்டையர் சிட்டியை செகண்ட்ஸில் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பவரை வச்சிருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் என்னன்னா, இந்த உலகத்தில் எந்தெந்த நாடு கிட்ட நியூக்ளியர் பவர் இருக்குது, ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ண நாடுகள் எத்தனை, சீக்ரெட்டாக இந்த நியூக்ளியர் பவரை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் இருக்கா இல்லையா, இதெல்லாம் என்னென்ன தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், நியூக்ளியர் பவர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நியூக்ளியர் வெப்பன் சொல்லக்கூடியது அட்டாமிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு பாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுரேனியம் இல்லைன்னா புளூட்டோனியம் மாதிரியான பவர்ஃபுல்லான எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணப்படும். ஸோ ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுன்னா மெசிவான ஹீட் ஆகும், அதுக்கப்புறமா ஷொக்வே உருவாகும் அண்ட் ரேடியேஷன் உருவாகும். இந்த மூணும் சேர்ந்து தான் ஒரு முழு ஏரியாவே டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய சக்தியை உருவாக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 1945 ஜப்பானோட ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கி மேலே போடப்பட்ட நியூக்ளியர் பாம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸோட பவரை ரியலைஸ் பண்ண வச்சுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் தான் இந்த நியூக்ளியர் பாம்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறமா தான் பல நாடுகள் இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ உலகத்துல அதிகாரப்பூர்வமா நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கக்கூடிய 5 முக்கிய நாடுகள் இருக்குது. அதாவது உலக நாடுகள் மற்றும் பல சர்வதேச ஒப்பந்தங்கள்ல இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாடுகளுக்குள்ள இருக்க நாடுகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது அமெரிக்கா. உலகத்துல முதன்முறையா அணுகுண்டு தயாரிச்ச நாடு அமெரிக்கா தான். 1945 2ஆம் உலக போர்லப்ப ஜப்பான் நாட்டோட ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி நகரங்கள்ல அணுகுண்டு வீசினதும் அமெரிக்கா தான். அதுக்கப்புறமா அமெரிக்கா இந்த தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வந்திருக்கு. இப்போ அமெரிக்கா கிட்ட ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகள் இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரஷ்யா பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்கள் அதிகமா இருக்கிறது இந்த ரஷ்யா நாட்டில் தந்து பலர் சொல்றாங்க. அமெரிக்கா போலவே ரஷ்யாலையும் பார்த்தீங்கன்னா நிலத்துல இருந்து ஏவப்படுற ஏவுகணைகள், கடல்ல இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள், போர் விமானங்கள், இது எல்லாத்துலேயுமே அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய திறன் வச்சிருக்கிறாங்க. அண்ட் அடுத்ததா சைனாவுமே அணு ஆயுதம் தயாரிக்கிறதுல ரொம்பவுமே முக்கியமான நாடுகள்ல ஒன்றா இருக்குது. சைனா தன்னுடைய அணு ஆயுதங்களை ரொம்பவுமே மெதுவா ஆனால் தொடர்ந்து அதிகப்படுத்தி கொண்டே வருது. அதாவது வருடங்கள் போக போக சைனா அதோட அணு ஆயுதங்களோட திறனை இன்னுமே வலுப்படுத்திக்கிட்டு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டுக்குமே அணு ஆயுதம் இருக்குது. ஆனால் இவங்க பெரும்பாலுமே கடல்ல போகக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலமா தான் இந்த அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க. அதனால இந்த ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து எந்த நேரத்திலையுமே பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறமா பிரான்ஸ் நாட்டிலையுமே அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகள்ல ஒன்னாத்தான் இருக்குது. இந்த பிரான்ஸ் நாட்டுல போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், இதன் மூலமா அணு ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. ஸோ சுருக்கமா சொன்னா உலகத்துல அதிகாரப்பூர்வமா அணு ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் எதுனா அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இங்கிலாந்து அண்ட் பிரான்ஸ். இந்த 5 நாடுகளும் தான் உலக அளவுல அதிகாரப்பூர்வமா நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய நாடுகளா இருக்குது. பட் இதோட ஸ்டோரி முடியல. ஒஃபிஷியல் லிஸ்ட்டுக்கு வெளியே இன்னும் சில நாடுகளும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நாடுகள் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா இந்தியா 1998 பெரிய ஒரு சோதனையை நடத்துச்சு. ஸோ அந்த டெஸ்ட்ல இந்த நியூக்ளியர் வெப்பன் வெடிப்பு வெற்றிகரமாக நடந்திருக்குது. அதுக்கப்புறமா இந்தியாவும் இந்த உலகத்துக்கிட்ட அவங்க கிட்டேயுமே அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்குது. ஸோ இதனாலே இந்தியா அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் ஒன்றா மாறிச்சு. அதுக்கப்புறமா இந்தியா அந்த டெஸ்ட்டை செஞ்ச சில நாட்களுக்கு அப்புறமா பாகிஸ்தானுமே அதோட சோதனையை செஞ்சு நடத்திருக்கு. அதாவது பாகிஸ்தானுமே அணுகுண்டு வெடிப்பு சோதனையை செஞ்சிருக்குது. ஏன்னா அதுவுமே வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குது. இதனாலவே இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டுமே அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளா உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. வடகொரியா பல முறை இந்த நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சில ஆண்டுகளுக்குமே ஒரு முறை அவங்க மிகப்பெரிய டெஸ்ட் எல்லாம் பண்ணி உலகத்துக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அதனாலே வடகொரியாவும் பார்த்தீங்கன்னா தன்னோட அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லி தெளிவா வெளியில சொன்ன ஒரு நாடா இருக்குது. லாஸ்டா இஸ்ரேல் பத்தி ஒரு வித்தியாசமான நிலைமை இருக்குது. இந்த நாடு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லி வெளியில அதிகாரப்பூர்வமா சொல்லல. ஆனா உலகத்தில் உள்ள பல ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்கிட்டேயுமே மறைமுகமா அணு ஆயுதங்கள் இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லி. ஸோ சிம்பிளா சொன்னா ஒஃபிஷியல் லிஸ்ட்ல இல்லைனாலுமே அணு ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய நாடுகளா இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா, இஸ்ரேல் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சேர்த்து உலகத்துல அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளோட எண்ணிக்கை
9 இப்போதைக்கு இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் எஸ்டிமேட் பண்றது படி உலகத்துல இப்ப டோட்டலா 12,000க்கு மேற்பட்ட நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் எல்லாம் இருக்கலாம்னு சொல்லி, அதுல ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ இந்த 2 நாடுகள் தான் மெஜாரிட்டியான வெப்பன்ஸை வச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த வெப்பன்ஸை மிசைல்ஸ், சப்மெரின்ஸ், ஏர்கிராஃப்ட் இதுல இருந்து லான்ச் பண்ண முடியும். இதனால தான் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயமுறுத்தி போல தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம்னு சொல்றாங்க. அதாவது யுத்தம் ஸ்டார்ட் ஆகாம தடுக்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்பன்னு சொல்லி. ஸோ இப்போ ஒரு டவுட் வரலாம், எல்லா நாடுகளுமே ஏன் நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணலைன்னு சொல்லி, ஜஸ்ட் 9 நாடுகள் கிட்ட தான் இருக்கான்னு சொல்லி. இதுக்கான ரீசன் என்ன, உலகத்துல நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரெட்டின்னு சொல்லக்கூடிய NPTன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த எக்ரிமெண்ட்டோட கோல் என்னன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை ஸ்ப்ரெட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது தான். ஸோ அதனால தான் பல நாடுகள் நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ காய்ஸ், இப்போ இந்த உலகத்தில் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கக்கூடிய நாடு 9 தான் இருக்குது. அதாவது USA, ரஷ்யா, சைனா, UK, பிரான்ஸ், இந்தியா, பாகிஸ்தான், நார்த் கொரியா அண்ட் இஸ்ரேல். ஸோ இந்த வெப்பன்ஸ் உலகத்துல பீஸை ப்ரொடெக்ட் பண்ணுதா இல்லைனா ஃபியூச்சரில் பெரிய டேஞ்சராக மாறுமான்னு சொல்லக்கூடியது இன்னைக்குமே உலகம் முழுக்க டிபேட் ஆகிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக தான் இருக்குது. ஸோ இதை மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.